அங்க அச்சசல் கோகிலாண்டி மாதிரியே ஒருத்தங்க இருந்தாங்கக்கா. நம்ம பாப்பா என்ன செஞ்சுட்டா தெரியுமா? நேரா அவங்க காலை கட்டி குடிச்சு அம்மா அம்மான்னு அழுது கல்யாணத்தையே நிறுத்திட்டா. சரி, அவங்க பேர் என்ன மல்லிகா? அல்போன்ஸ் மேரி. அல்போன்ஸ் மேரியா? அத்தை, அவங்கள நம்ம பார்க்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அது நிச்சயமா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் அவங்கள நமக்கு காட்டுவாரு. நடந்தது நடந்து போச்சு. நாம ஏன் அவளுக்கு சட்டு புட்டுன்னு அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது? ஆமா ஆல்பர்ட், அடுத்த முகூர்த்தத்திலேயே மேரி கல்யாணத்தை நடத்தணும். நீதாப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். நம்ம மேரிக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நம்ம மேரி கல்யாணத்தை நிறுத்திட்டு போனாங்க பாருங்க அந்த செபாஸ்டின் குடும்பம். அந்த குடும்பம் தலை குனிற மாதிரி அடுத்து ஒரு வரன் பார்க்கணும்னு நான் ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டேன். நம்ம கிறிஸ்டின் மேட்ரிமோனி எல்லாம் தேடி 2-3 மாப்பிள்ளையும் பார்த்து வச்சிருக்கேன். அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய முடிவு பண்ணிடலாம். அப்புறம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, மேரிக்கு சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே ஜாம் ஜாமுன்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். என்ன ரீட்டா, என் மகனுக்கு ஒரு மரத்து கல்ல இறக்கி கொடுத்து மயக்கி வச்சிருக்க போல இருக்கு. இல்லங்க ஐயா, கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், நேரா இங்க வந்து உட்கார்ந்துறான். பீட்டர் ஐயா கல்லுக்கெல்லாம் மயங்குற ஆளா என்ன? அவரு பெரிய வேட்டைக்காக காத்துக்கிட்டு இருக்க சிங்கம். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாரு. சரி சரி, உன் கையால ஒரு கலையன் கல்லு கொண்டு வந்து கொடு. எங்க குடிச்சாலும் உன் கையால குடிக்கிற கல்லு மாதிரி சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு இல்லாமல ஐயா, இருங்க எடுத்துட்டு வரேன். நாங்க சொத்தெல்லாம் பாதுகாத்து வைக்க அத வேற எவனோ ஒருத்தன் வந்து ஆழ்வானா? என்ன எங்க 2 பேரையும் பார்த்தா கேனே மாதிரி தெரியுதா அவளுக்கு? இத்தனைக்கும் மேரி என் அத்தை பொண்ணு. அந்த வீட்டில் தான் நானும் இருக்கேன். என்னைக்காச்சும் நம்ம மருமகனாச்சே, இவனும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கானே, இவனுக்கு ஏன் நம்ம மேரியை கட்டி வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தோணிச்சா? மேரி என்னைக்கும் உங்களுக்கு தான். சூப்பர் சூப்பர். டேய், மேரியும் உனக்கு தான், கோடிக்கணக்கான சொத்தும் உனக்கு தான். எனக்கு இந்த கனவோட பழி வாங்கணுங்கிற பெரியும் பகையும் சேர்ந்துருக்குடா. அது கலைஞ்சு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். ரீட்டா ஐயா, அந்த வீட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு தெரியாம ஒரு குண்டூசி கூட அந்த வீட்டுல நகரக்கூடாது. ஐயா நான் உங்க விசுவாசியா, உங்க அடிமை. உங்களுக்கு தெரியாம அந்த வீட்டுல எதுவுமே நடக்காதியா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அம்மா தானே உனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பேன். இப்ப ஏன் நீ தேவையில்லாம குழப்பிக்கிற? வா வீட்டுக்குள்ள போலாம்.